அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி கதைச்சிருந்தேன். அதுன்ற தொடர்ச்சியாக ஒரு கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஒரு அசைன்மெண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன செட்டிங்ஸை செய்யலாம்ன்றதை பார்ப்போம். நான் போன வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க. நான் இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற டீச்சர்ன்ற கிளாஸ் ரூமில் நிற்கிறேன். அந்த கிளாஸ் ரூமில் கிளாஸ் ஒர்க் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். அந்த ஆப்ஷனுக்குள்ள கிரியேட் என்றதை கிளிக் பண்ணுறேன். அதில் அசைன்மெண்ட், அதாவது இந்த வீடியோ டியூட்டோரியலில் நான் செய்ய போகிறது அசைன்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன செட்டிங் செய்யலாம். இப்போ அந்த அசைன்மெண்ட்டில் நான் முதலாவது என்ன டைட்டிலில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுக்க போறீங்கன்னா ஷார்ட் ஆன்சராக நீங்கள் எதுவும் ஆன்சர் பண்ணணும்னா ஷார்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு அது பிறகு நீங்கள் எதுவும் ஃபைல் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னா அட்டுக்குள்ளே போய் நீங்கள் அழைக்கலாம். நான் இதில் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட்டில் டாக்ஸ், ஸ்லைட்ஸ், ஷீட்ஸ், ட்ராயிங்ஸ், ஃபார்ம்ஸ், இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறது டாக்குமெண்ட், அதாவது ஒரு டாக்ஸை எப்படி கிரியேட் பண்ண. அப்போ அந்த டாக்ஸை கிளிக் பண்ணினோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அதாவது கூகுளில் இருக்கிற டாக்ஸ் என்ற அப்ளிகேஷனை ஓன் பண்ணும். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட தேவையான என்னென்ன அசைன்மெண்ட்டுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸோ இல்லாட்டிக்கு வேறு எதுவும் ரீட் பண்ண வேண்டிய அல்ல லிங்கோ இதில் காப்பி பண்ணலாம். ஸோ இதில் நான் சிம்பிளாக டைப் பண்ணணும் கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸில் நாங்கள் ஜஸ்ட் நார்மலாக வேர்டில் என்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ முதலாவது கொஷின் நாங்கள் சொல்ல போகிறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். வாட் இஸ் த SI unit for length? இது என்ற முதலாவது கேள்வி. அடுத்தது வாட் இஸ் த equation for the force? ஸோ இந்த 2 கேள்வியுமே காணும். ஸோ இந்த 2 கேள்வியும் நான் என்ன பண்ணணும், இது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிடும். ஸோ நாங்கள் திருப்பி சேவ் பண்ணணும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகணும். நாங்கள் வேணுமெண்டா இதில் ஆப்ஷன் கொடுக்கலாம். இது முதலாவது அசைன்மெண்ட், அதாவது எங்களோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இந்த டாக்குமெண்டோட நேமை அசைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வியூ பண்ணலாம், இல்லாட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடிட் பண்ணலாம், இல்லாட்டிக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு காப்பியோட நாங்கள் உருவாக்கலாம். ஸோ நாங்கள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினோம்னா நாங்கள் அவையோட கொப்பியை உருவாக்குறதா நல்ல வகை. ஸோ அதால் மேக்க கொப்பி என்று கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுன்ற அசைன்மெண்ட் செய்த பிறகும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்க ஒவ்வொரு கொப்பியாக வந்துருக்கும். அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுமோ அத்தனை கொப்பி உங்களோட அதாவது கூகுள் கிளாஸ் ரூமுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது முடிச்ச பிறகு இதில் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்ய போகிறது, எவ்வளவு பாயிண்ட்ஸ், என்ன மாதிரி இந்த மார்க்ஸுக்கு கொடுக்க போகிறீங்க, எப்போ டியூ டேட், அதாவது டியூ டேட் நீங்கள் செக் பண்ண எவ்வளோனா 1 வீக்கு காலையில 28 கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டைமும் கொடுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் 12 o'clock கொண்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கட்டும். என்ன டாபிக் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இது ஜஸ்ட் பேசிக்ஸ் அந்த செக்ஷனுக்குரிய டாப்பிக்கில் தான் இது நீங்கள் கவர் பண்ண போகிறீங்கன்னா பேசிக்ஸ் டைப் பண்ணிங்கன்னா சரி. அந்த டைப் பண்ண பிறகு இந்த ரூப்ரிக்ஸ்ன்றது இந்த அசைன்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுக்குரிய இது. ஸோ நான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி கதைக்கல. நான் அடுத்த செய்ய போகிற வீடியோவில் இந்த ரூப்ரிக்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஜஸ்ட் எப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல், அதாவது டாக்குமெண்டோட கிரியேட் பண்ணுறது, இல்லாட்டிக்கு வேறு எக்ஸல் ஃபைலோ இதோ கிரியேட் பண்ணுறது, இல்லாட்டிக்கு உங்களோட கூகுள் டிரைவ்லையோ அல்ல லிங்கையோ ஏதாவது பிசியில் இருக்கிற ஃபைலையோ நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் த அசைன்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.